but if you close your eyes. வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு சிவாஜி vlog. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம கேட்டோட ரெஸ்பான்ஸ் ஷீட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அது வந்து இன்னைக்கு காலையில் ஒரு வழியாக 11 o'clock ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நானும் எப்படா வரும்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். பட் ஒன்றும் இல்லை, ஆஃப்டர் 8 டேஸ்க்கு அப்புறம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏன் இந்த டிலேனா, இது ஒன்றும் இல்லை, நார்மல் தான். எல்லா வருஷம் லைக் லாஸ்ட் இயர் மட்டும்தான் 3 days வந்து நமக்கு ரெஸ்பான்ஸ் ஷீட் ரிலீஸ் ஆகிருக்கு. நீங்கள் அதுக்கு முன்னாடி 2021, 2020 அப்புறம் 2019 பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அட்லீஸ்ட் அவங்க வந்து 8 to 9 daysக்கு அப்புறம் தான் வந்து ரெஸ்பான்ஸ் ஷீட்டே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐஎம் லக்னோ வந்து நம்ம திட்ட தேவையில்லை, இவங்களும் 8 daysக்கு அப்புறம் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பெங்களூர் லாஸ்ட் இயர் மட்டும் தான் 3 days ரிலீஸ் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அது ஃபஸ்ட் நம்ம சொல்லிக்கணும். அதுக்கப்புறம் எப்படி செக் பண்ணணும்னு சொல்லிடுறேன். ஆல்மோஸ்ட் நிறைய பேர் செக் பண்ணியிருப்பீங்க, பட் இருந்தாலும் சொல்கிறேன். லைக் நீங்கள் உங்களோட கேட் லாகின் ஐடி இருக்குங்களா, அதுக்குள்ளே போயிட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் ஷீட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ண பிறகு ஒரு தனி ஒரு லிங்க் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ அந்த லிங்க் அப்படின்னா நான் எப்படி பண்ணேன் அப்படின்னா, நான் என்னென்ன நம்பர் ஆஃப் அட்டம்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தேன். அதுக்கப்புறம் எவ்வளோ கரெக்ட் எவ்வளோ நெகட்டிவ்னு சொல்லி கால்குலேட் பண்ணேன். பட் ஈஸியஸ்ட் வே டு கால்குலேட் வந்து சிம்பிள் தான். ஸோ அந்த லிங்க்கு தனியாக ஓப்பன் ஆகுதுல்ல, அந்த லிங்க் காப்பி பண்ணிவிட்டு கிராக்யூவோட ஸ்கோர் ப்ரெடிக்டர் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. நீங்கள் அதுக்குள்ளே போயிட்டு அந்த லிங்க்கை ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணாலே அவங்களே வந்து கால்குலேட் பண்ணி நீட்டாக சொல்லிடுறாங்க. நீங்கள் எடுத்த மார்க்குக்கு அப்ராக்சிமேட்லி எவ்வளோ பர்சன்டேஜ் வரும்னு கூட அவங்க ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லிடுறாங்க. ஸோ அது ரொம்ப ஈஸியஸ்ட் வேயாக இருந்துச்சு. நம்ம உட்காந்து ஒவ்வொன்றா கால்குலேட் பண்ணிகிட்டு இருக்கோம்னா ஸ்கோர் வந்துடும். பட் நீங்கள் ரெஸ்பான்ஸ் ஷீட்டை வந்து கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். நீங்கள் போட்டது நீங்கள் மார்க் பண்ணது எல்லாமே கரெக்டாக தான் வந்திருக்கான்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஸோ 99% வந்து அதே தான் இருக்கும், எந்த மிஸ்டேக்கும் நடக்காது. சப்போஸ் அந்த மாதிரி உங்கள் சைட்லேருந்து இல்லை நான் இது மார்க் பண்ண வேறு தப்பாக வந்து எதுவும் மார்க் ஆகிடுச்சு அப்படின்னா அதுவும் அப்ஜெக்ஷன் ஃபார்ம்னு சொல்லி ஒன்று இருந்துச்சு. ஸோ அதை கிளிக் பண்ணி இல்லை நீங்கள் எழுதின கொஸ்டினுக்கு வந்து நீங்கள் சால்வ் பண்ண கொஸ்டினுக்கு வேறு தான் ஆன்சர் கரெக்டாக வந்திருக்கு, கேட்டோட ஆன்சருக்கு வந்து தப்பாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அது ஒரு ப்ரூஃப் மாதிரி எடுத்து அந்த அப்ஜெக்ஷன் ஃபார்மில் வந்து நீங்களும் அப்லோட் பண்ணலாம். ஸோ அது வந்து இப்போயே நீங்கள் பண்ணிடுங்க. ரிசல்ட் கேட்டோட ஸ்கோர் கார்டு வந்து ஜனவரி 1st week வரும்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்குள்ளேயும் நம்ம அப்ஜெக்ஷன் ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணியிருக்கணும். ஸோ அந்த மாதிரி நடக்கிறதுக்கு சான்ஸே இல்லை தான், பட் இருந்தாலும் சொல்கிறேன். ஸோ ஐ ஸ்கோர்ட் அரௌண்ட் விஆர்சியில் 20 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கேன். லைக் டிஎல்ஆர் அண்ட் குவான்ஸ் ரெண்டுலேயும் 16 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணேன். ஸோ ஓவரால் 52 வந்திருக்கு ரா ஸ்கோர். பட் நம்ம வந்து நார்மலைசேஷன் எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியல. ஏன்னா மோஸ்ட்டாக இந்த வருஷம் இது வந்து எல்லாருமே வந்து எல்லா ஸ்லாட்டும் டிஃபிகல்ட்டாக தான் சொல்கிறாங்க. ஸோ அதனால் நார்மலைசேஷன் எப்படி பண்ண போகிறாங்கன்னு சொல்லி தெரியல. ஸோ நார்மலைசேஷன் நடக்கும். நார்மலைசேஷனில் என்ன அப்படின்னா, சப்போஸ் என்னோடய ஸ்லாட்டில் விஆர்சி வந்து ரொம்ப ஈஸியாக கேட்டிருக்காங்க அப்படின்னா அதுக்கு மிச்ச ஸ்லாட் கம்பேர் பண்ணும்போது என் ஸ்லாட்டில் விஆர்சி ரொம்ப ஈஸின்னு வச்சுக்கோங்களேன். அவங்க கண்டிப்பாக 5 to 6 மார்க் வரைக்கும் குறைப்பாங்க. குறைச்சிட்டு அதே மாதிரி என் செக்ஷனில் வந்து சப்போஸ் குவான்ஸ் ஆர் டிஎல்ஆர் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு when compared to other 2 section அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து மேக்ஸிமம் 6 மார்க் வரைக்கும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இதான் ஜோன் 3ல் -3 to +6 அந்த ஒரு ஜோன், -6 to +6 வரைக்கும் தான் ஒரு ஜோன். அந்த ஜோனுக்குள்ளே அவங்க எப்போனா ஆடிஷன் சப்ராக்ஷன் பண்ணி நம்ம Jan 1st week வரும்போது ஒரு ஃபைனல் ஸ்கோர் வரும். ஸோ அதுதான் வந்து நம்மளோட மார்க்காக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ ரெஸ்பான்ஸ் ஷீட்க்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா சிம்பிள், நீங்கள் எடுத்த மார்க்குக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து வருதுன்னு சொல்லி செக் பண்ணுங்கள். மோஸ்ட்டாக லாஸ்ட் இயர் ஸ்கோர் வர்சஸ் பர்சன்டேஜ் வச்சு நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைனா அந்த கிராக்யூ, கரியர் லான்ச்சர் அவங்கெல்லாம் வந்து IIMs அவங்கெல்லாம் ஸ்கோர் ப்ரிடிக்டர் அப்படின்னு சொல்லி நிறையா வச்சுருக்காங்க. அதெல்லாம் போட்டு பாருங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் வருதுன்ட்டு. அப்ராக்சிமேட்லி அதுவே கரெக்டாக இருக்கிறதுக்கு இன்னும் அதிகபட்ச சான்சஸ் இருக்குது. ரொம்ப போனால் 1 or 2% தான் சேஞ்ச் ஆகும். ஸோ அது வர்றதுக்கே நிறையா கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த பர்சன்டேஜ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எடுத்த பர்சன்டேஜுக்கு என்னென்ன காலேஜஸ் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. நான் எப்படி மோஸ்ட்டாக தெரிஞ்சுப்பேன்னா, அந்த இன்ஸ்டாகிராமில் வந்து கேட் குருஜின்னு சொல்லி ஒரு சேனல் இருக்கும், ஒரு பேஜ் இருக்கும், அந்த பேஜில் ஒரு நீட்டாக போட்டிருப்பார் 60% மேலே எடுத்தால் எந்தெந்த காலேஜ் அப்ளை பண்ணலாம், 80 மேலே எடுத்தால் இது, 90 அபோவ்னா என்னென்ன அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அது நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு நம்ம வந்து அந்த காலேஜுக்கு எப்போல்லாம் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகும்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு, ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம எடுத்த பர்சன்டேஜுக்கு என்னென்ன காலேஜ் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. செகண்ட் ஸ்டெப் வந்து அந்தந்த காலேஜுக்கு எப்போல்லாம் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கணும்.
தேர்டு வந்து இதுதான் ரொம்ப இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இன்டர்வியூக்கு என்னென்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும்னா அப்கமிங் வீடியோஸில் வந்து எனக்கு தெரிஞ்சதையும் அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் IIM அந்த மாதிரி போயிருப்பாங்க, அவங்கள்ட்ட நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறாங்க, நம்ம வந்து எப்படிலாம் ரெஸ்யூம் ரெடி பண்ணணும், அப்புறம் டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் வந்து எப்படி சொன்னால் சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தெரிஞ்ச பாயிண்ட்ஸையும் நான் ஷேர் பண்ணுறேன். சப்போஸ் நீங்கள் ஏதோ ஒரு கோச்சிங் சென்டர் ஆல்ரெடி ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்களும் கண்டிப்பாக வந்து உங்கள் ஃபீஸ் வாங்கும்போதே இந்த GDPக்குன்னு சொல்லி தான் சேர்த்து அவங்க பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் அவங்களோட ஹெல்ப்பையும் எடுத்துக்கோங்க. அவங்கள்ட்ட நீங்கள் என்னென்ன கேட்டு தெரிஞ்சுக்க முடியுமோ எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நம்ம வந்து ஃபீஸ் பே பண்ணியிருக்கோம்ல, ஸோ கண்டிப்பாக நம்ம அவங்கள்ட்ட என்னென்ன ஹெல்ப்லாம் வாங்க முடியுமோ எல்லாமே நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ இதெல்லாம் தான் மஸ்ட்டு நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது. சப்போஸ் வந்து இல்லை ப்ரோ நான் வந்து ரொம்ப கம்மியாக மார்க் எடுத்துட்டேன், என்னோடய மார்க்குக்கு வந்து எந்த காலேஜும் நான் அப்ளை பண்ணுற அளவுக்கு இல்லை அப்படின்னா சொன்ன மாதிரி ஜாட் ஸ்னாப் அப்படின்னு சொல்லி நிறையா எக்ஸாம்ஸ் வந்து ஆல்ரெடி ரெஜிஸ்ட்ரேஷன் முடிய போகுது. ஸோ அந்த எக்ஸாமுக்கெலாம் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அதுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இன்னொரு கேட்டகரி வந்து இல்லை ப்ரோ நான் 2024 தான் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இன்னொரு கேட்டகரி இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து இப்போதைக்கு ஒன்றும் இல்லை, இப்போதைக்கு ஜஸ்ட்டு வந்து ரீடிங் ஹேபிட்ஸ் தான் மெயின் சொன்ன மாதிரி. ஏன்னா கேட் வந்து ஆக்சுவலாக ஒரு அன்பிரடிக்டபுளான எக்ஸாம். இப்படி தான் நடக்கும்னு நம்ம வந்து ஃபைனல் டே அன்றைக்கி தான் தெரியும். அந்த எக்ஸாம் எழுத போகிற அன்றைக்கி தான் எதுனாலும் மாறும். அன்றைக்கி நம்ம மைண்ட் செட் எப்படி இருக்கோ அதுதான். ஏன்னா இப்போது ஸ்கோர்லாம் வந்து பிறகு செக் பண்ணால் நிறையா ஃபன்னாக நடக்கும். லைக் நம்ம காலேஜ் எக்ஸாம்லலாம் என்ன நடக்கும், நம்ம ஒரு ஆளுக்கு சொல்லி தருவோம், அவங்க வந்து சூப்பராக மார்க் எடுத்துருவாங்க, நமக்கு ஒருத்தவங்க சொல்லி கொடுத்துருப்பாங்க, அவங்க நம்மளோட கம்மியான மார்க் எடுத்துருப்பாங்கள்ல. ஸோ அதெல்லாம் நடக்கும் தான், நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நமக்கு என்ன இருக்கோ அது நமக்கு கண்டிப்பாக நடந்தே தானே தீரும். ஸோ அதை யாராலையும் மாற்ற முடியாது. ஸோ எடுத்த மார்க் வந்துருச்சு, இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ எந்த காலேஜ் நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்னு தான் நம்ம நெக்ஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணோம். இதுக்கப்புறம் என்ன ரெஸ்யூம் பில்ட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இன்டர்வியூக்கு வந்து இப்போ சப்போஸ் நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தீங்க அப்படின்னா மோஸ்ட்டாக வந்து உங்கள் அகாடமிக்ஸ் பற்றி தான் கேட்பாங்க. ஸோ அதுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இல்லை வேறு ஏதாவது ஜஸ்ட் ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் அப்படின்னு சொல்லி கூகுளில் நிறையா ஃப்ரீ சர்டிஃபிகேட்ஸ் இருக்குது. நீங்கள் அந்த ஸ்வேதா அரோரா சேனல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு போய் நினைக்கிறேன். ஸோ அவங்க சேனல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா நிறையா சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணி ரெஸ்யூம் பில்ட் பண்ணலாம். ஏதோ ஒன்று பண்ணணும் டிஃப்ரெண்ட்டாக. ஸோ அதை நம்ம இன்டர்வியூ பேசும்போது ஓகே இவன் ஏதோ பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி மித்தவங்க கம்பேர் பண்ணும்போது இவன் ஏதோ ஒன்று டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பார்க் வரணும். அப்படின்னா தான் வந்து இன்டர்வியூ வந்து நம்ம சைடு கொண்டு வர முடியும். இல்லைனா இன்டர்வியூ வந்து என்ன கொஸ்டின்னாலும் கேட்பாங்க, நம்மளால் டேக்கிள் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமமாயிரும். ஸோ அதனால் இங்கே பில்ட் யுவர் ரெஸ்யூம், லைக் சர்டிஃபிகேட்ஸ் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் NGOஸ்லாம் இருந்தீங்கன்னா நிறையா சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுங்கள். வேறு என்ன சொல்லலாம், ஸோ இந்த மாதிரி யூடியூப் சேனல் வச்சுருந்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் போடுங்க. ஸோ அவ்வளோதான், சம்திங் we need to do. இல்லை உங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அதில் பெஸ்ட் எம்ப்ளாயி ஆஃப் தி அவார்டு வாங்க பாருங்கள். இன்னும் 1 or 2 months இருக்குது. ஸோ அதில் பெஸ்ட் எம்ப்ளாயி ஆஃப் தி அவார்டு வாங்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஏதோ ஒன்று பண்ணி இன்டர்வியூக்குள்ளே we need to prove ourselves. ஸோ அதுக்கு என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நான் இன்னும் இன்டர்வியூக்கான ப்ரிப்பரேஷன் டிப்ஸ் எல்லாம் நிறையா அப்கமிங் வீடியோஸில் நான் போடுறேன். அதே மாதிரி CAT 2024க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு நான் ஆல்ரெடி ஒரு எக்ஸல் ஷீட் இருக்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அந்த எக்ஸல் ஷீட்டையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதை ஒரு டீட்டெயில் வீடியோவாக நானும் போடணும்னு பார்க்குறேன். அதுக்குள்ளே இந்த ரெஸ்பான்ஸ் ஷீட் வந்துருச்சு. ஸோ நான் அதை கண்டிப்பாக அந்த எக்ஸல் ஷீட்டை எப்படி மேக்ஸிமைஸாக யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ பண்ணுறேன். ஸோ இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பாய். Don't worry, be happy.